ஒரு மன்னர் அரண்மனையில் உட்கார்ந்துருக்கிற போது வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் இருந்திருக்கு. அந்த காலத்தில் வெத்தலை பாக்கு போடுறவங்க இந்த நீங்களும் போட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, வெத்தலை பாக்கு போடுறதுக்கு அந்த காலத்தில் பாக்கு வெட்டுறதுக்கு ஒரு பாக்கு வெட்டின்னு ஒரு இயந்திரம் இருந்துச்சு இல்லையா? வீட்டில் நம்ம வீட்டில் இருந்துச்சு, எங்கள் அப்பத்தாலாம் வச்சுருந்தா. அந்த பாக்கு வெட்டி எடுத்து பாக்க வெட்டுற போது விரல் வெட்டிப்பட்டு போச்சு. மன்னருக்கு விரல் துண்டாடி போச்சு. விரல் துண்டாடினோடனே வலிக்காதா, எவ்வளோ வேதனையாக இருக்கும், ரத்தம் கொட்டுது, துடிச்சு போனார். அரண்மனையில் இருக்கிற எல்லாரும் வந்து விசாரிக்கிறா, நல்லா விசாரிக்க. அன்னைக்குன்னு பார்த்து மந்திரி முத நாள் விடுமுறை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டார். மந்திரிக்கு தெரியாது. இப்போ மந்திரிக்கும் தகவல் போயிடுச்சு, மன்னருக்கு விரல் துண்டாடிடுச்சு, பாக்கு வெட்டி வெட்டி அப்படின்னு தகவல் தெரியுது. ஆனாலும் மந்திரி வரல. ஒரு நாள் கழிச்சு மறுநாள் வந்தார் மந்திரி. மந்திரி வந்தோடனே மன்னரை போய் பார்த்து, மன்னா உங்களுக்கு விரல் போயிடுச்சாமே, நல்லா இருக்கீங்களா, சரியாயிடுச்சான்னு கேட்கணும்ல. கேட்கல. அவர் வாட்டில் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இப்படி தெரிஞ்சாரு. இப்போ ஆள் விட்டு கூப்பிட்டு மன்னர் இந்த மந்திரியை வர சொல்லு, என்ன கண்டு காணாமல் திடுறான், எனக்கு விரலே போச்சு, ஒரு வார்த்தையோட கேட்காம திடுறானே அப்படின்னு கூப்பிட்டு கேட்க சொன்னா, ஏயா மந்திரி எனக்கு விரல் போன விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏயா ஒரு நலம் கூட விசாரிக்காம ஏன் போச்சு எப்படி போச்சுன்னு கூட கேட்காம திரிய என்னன்னு? எல்லாம் நன்மைக்கு மன்னான்னார். வேண்டா, எனக்கு விரல் துண்டா போனது உனக்கு நல்லதா தெரியுதா? எல்லாம் நன்மைக்கா உனக்கு தெரியுது? காவலரே மந்திரியை கொடுத்து 6 மாதம் சிறையில் அடைங்கன்ட்டார். மந்திரிக்கு 6 மாதம் சிறை தண்டனை. சிறை தண்டனை சொன்னோடனே அப்பவும் சும்மா போகலை. மன்னா அதுவும் நன்மைக்கேன்ட்டு போனார். விரல் போனது நன்மைக்குன்னாரு. மந்திரி சிறையில் அடைக்கப்பட்டது அதுவும் நன்மைக்குன்னு போய் சிறையில் அடைப்பட்டாச்சு. இப்போ 2 நாள் கழிச்சு மன்னர் வேட்டைக்கு போகலான்னு மந்திரி தான் சிறையில் அடைச்சாச்சே. படை பரிவாரத்தோட காட்டுக்குள்ளே போகிறாரு. போகிற போது அங்கே பெரிய மிருகங்கள் வந்தது, அடித்தாங்க, வேட்டையாடினாங்க. பெரிய மிருகத்தை பார்த்து எல்லாம் செதறி ஓடி போச்சு. மன்னரும் பயந்து போய் ஒரு இடத்துல நிற்கிறாரு. அந்த நேரம் பார்த்து இந்த காட்டுவாசிகள்னு சொல்கிறவங்க வந்து மொத்தமாக வந்து மன்னரை தூக்கிட்டு போயிட்டாங்க. மன்னரை தூக்கிட்டு போனால் அங்கே ஒரு தேவதை, வன தேவதை, அதுக்கு திருவிழா, நரபலி கொடுக்குற வழக்கம். நமக்கு நரபலிக்கு ஆள் கிடச்சி போச்சு, வெட்டுறான்னு முடிவு பண்ணி தலையில் தண்ணியை ஊற்றி கழுத்தில் மாலையை போட்டு வெட்ட போகிற நேரம் பார்த்தா கையில் ஒரு விரலில் பாதி இல்லை. பாதி விரல் என்ன ஒச்சம்ல, ஒச்சமான மனிதனை வெட்டக்கூடாது, நம்ம சாமி ஏற்றுக்காது, விரட்டி கொடுங்கன்னு விரட்டிட்டாங்க. இப்போ மன்னர் அரண்மனைக்கு வந்துட்டாரு. இப்போ ஒரு சந்தேகம் வந்துருச்சு, எல்லாம் நன்மைக்குன்னு நம்மளை விட்டுட்டாங்க விரல் இல்லாதனால. அது சரி, அது நன்மை தான். ஆனால் மந்திரி சிறைச்சாலைக்கு போகிற போது நன்மைக்குன்னு சொல்லிட்டு போனானே. முதல்ல சிறையில் இருந்த மந்திரியை வர சொன்னார். மந்திரி வந்தோடனே கேட்குறாரு, ஏயா நீ எனக்கு விரல் போனது நன்மைக்குன்னு சொன்னேன், அது நன்மை தான். நான் உன்னைய விட்டுட்டு காட்டுக்கு போனேன், என்னை பிடிச்சிட்டு போனவங்க ஒச்சமாக இருக்கிறதுனால என்னை தப்பிக்க விட்டாங்க, அதனால அது நன்மை எனக்கு. இப்போ நீ சிறைச்சாலைக்கு போனியா, அதுவும் நன்மைக்குன்னு சொன்னியே, எதுக்குன்னு கேட்டார். என்ன பண்ணா இது கூட தெரியாது உங்களுக்கு, நான் உங்கள் கூடவே இருந்தேன்னா நானும் உங்கள் கூட வந்திருப்பேன். உங்களை பிடிச்சிட்டு போனவங்க எல்லாரும் மாதிரி நான் விட்டுட்டு போயிருக்க மாட்டேன், உங்கள் கூடவே இருந்திருப்பேன். என்னையும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. 2 பேர் தலையும் தண்ணியை ஊற்றி கழுத்தில் மாலையை போட்டு வெட்ட போகிறது உங்களை விட்டுருப்பாங்க. எனக்கு ஒச்சம் இல்லை, அதுக்கு பதிலாக என்னையே போட்டிருப்பாங்களே, அப்போ நான் உள்ளே இருந்தது நன்மை தானேன்னாரு.